உயர்ந்தவரே உன்னதரே என் பிதாவே உமக்கே துதி உமக்கே மகிமை உமக்கே வல்லமையும் உமக்கே துதி உமக்கே மகிமை உமக்கே வல்லமையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை நிறைந்தவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை நிறைந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாள் உங்களுக்கு அநேக நன்மையை கொண்டு வரட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கின்றதான வாக்குறுதியானது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தமது ஜனத்தை எப்பொழுதுமே மேன்மையாக வைக்க விரும்புகிறவர். ஒரு சில மக்களுக்கு அவர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே நீங்க நிறைவுள்ளவர்களாய் வாழ்வதோ அல்லது மேன்மையானவர்களாய் வாழ்வதோ பேர் புகழோடு கூட வாழ்வதோ அவர்களுடைய மனநிலைக்கு ஒத்து போகாது. ஒவ்வொரு மனநிலையும் வித்தியாசப்படும். எந்த மனிதர்களானாலும் நெருக்கப்படும் பொழுது அந்த நெருக்கத்திலே தனக்கு தேவையான பொருளோ தேவையான மனிதர்களோ அவர்களுக்கு நிச்சயம் அவசியம் தேவைப்படுவார்கள். நெருக்கப்படாத இருக்கிறவருக்கு மனிதனுடைய மனநிலை வேற. ஆனால் நெருக்கப்படும் பொழுது எதை வேண்டாம் என்று எது தேவையில்லை என்று அவர்கள் பேசினார்களோ அதே அவர்களுக்கு தேவைப்படும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வார்த்தையின்படி நடந்து என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் கட்டளையின்படி நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தினா மனுஷன் இல்லை, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாயினார். அப்போ மேன்மையை தருகிறது யார்? மேன்மைக்குரியவர். உயர்வை தருகிறவர் யார்? உயர்வுக்குரியவர். வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, அவர் இளையவனை புழுதியிலிருந்து தூக்குறார், ராஜாக்களுக்கு சமமா உட்கார வைப்பேன்னு சொன்னார். அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வாழும் பொழுதும் குறைவில்லாதவர்களாய் வாழ உங்களுக்கு தயவு செய்வார். அதே போல இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுதும் நம்மை என்றைக்கும் மேலாக வைக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போம். கர்த்தர் சொன்னபடியே உங்களை மேலாகவும் உங்களை தலையாகவும் வைப்பார். செபிக்கலாம். பரிசுத்தரே, ஆம் சுவாமி, ஒவ்வொரு மனிதருடைய நினைவுகளும் வித்தியாசப்படுகிறது. சிலர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன் என்று சொல்லவர்களும் உண்டு. அதே போல ஆண்டவரே, இந்த உலகத்திலே தேவையினுடைய அழுத்தத்தினாலே தவிக்கிறவர்களும் உண்டு. கீழான நிலைமையில இருக்கிறவர்களும் உண்டு, மேலான நிலையில் இருக்கிறவர்களும் உண்டு. யாராயிருந்தாலும் உம்மாலே உயர்த்தப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில யார் யாரை எப்படி எப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க உயர்த்துங்க. தானியேலை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், தாவீது ராஜாவை உயர்த்தினவர். கர்த்தர் ஆண்டவரே, உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் உயர்த்துகிற தேவன், எல்லோரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உயர்ந்தவரே, சிறந்தவரே, உன்னதரே, என் பிதாவே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடி பிரியவர்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.